கட் பண்ணிட்டேன் போயிட்டுமா புல்லுக்குள்ள அடி புல்லுக்கு போ உள்ள வந்துட்டேன். உனக்கு என்ன வந்திருக்கு? ஸ்பியரோ. எனக்கு டோடுவோ பிடிக்கலாமா? ஓகே. ஆனா ரெண்டுமே பறக்கும் ஒரு ஆசாலியா இருக்கு. டைப் எல்லாம் உர்றா, இதுக்கு மேல டைப் எல்லாம் பார்த்தா பிடிக்க முடியாது. அது சரி. ஸ்லீப் பவுடர் போட்டேன். போக்கே பால் போட்டுருவா? போடு, நான் புடிச்சிட்டேன். பிடிச்சிட்டியா? போக்கே பால் பிடிச்சிட்டேன் நானும். கொத்தின்னு பேர் வச்சிடலாம். என்னது? கொத்திக்கு நான் பேரே வைக்கலடா டே. என்னடா பேர் வச்ச? நான் சுத்தின்னு பேர் வைக்க போறேன் இரு. வேற ஒரு கொத்தி பிடிச்சி சுத்தின்னு பேர் வைக்க. இப்ப பிடிச்சது எங்கடா? இப்ப பிடிச்சதுக்கு எப்படி பேர் வைக்கிறது? ஏன் வைக்கலையா? ஆமா. சரி விடு, அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இன்னொன்னு பிடிச்சிட்டேன். அதை எதுக்குடா பிடிச்ச? ஏன்டா ரூல்ஸ் படி அதெல்லாம் பிடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எதை பிடிச்சே அதான் இருக்கணும். அதுவும் இதே தான். அதுவும் லெவல் 18 தான். அதுவும் கேர்ள் தான். என்ன வச்ச? கொத்தின்னா வச்ச? ஆமா. 2 பேர் சுத்தி. ஏதோ ஒண்ணு வச்சுட்டு வா. அப்ப டீம் ராக்கெட் கிட்ட சண்டை போடணும். யாருக்கிட்ட? டீம் ராக்கெட் கிட்ட. டீம் ராக்கெட்டா? ஓ, அந்த ஸ்டிக்கர் மார்க்கா? அந்த போஸ்டர் பின்னாடி இருக்க சண்டையா? அவனுங்களேதான். அச்சா. ஒழுங்கா ட்ரெயின் பண்றா, செத்துறாதடா. இப்போ போக்கேமான் சென்டரில் ஹீல் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு டெபாசிட் பண்ணுமா? முதல்ல இந்த டோடுவோவை டெபாசிட் பண்ணலாம். சரி, இது மாற்றிட்டியா இல்லை? ஜோல்டியன் மாற்றிட்டியா இல்லையா? ஜோல்டியானா மாற்றிட்டியா இல்லையா? மாற்றிட்டேன். இரு, நானும் இப்போ இதுவாக மாற்றிக்கிறேன். ஃப்ளேரியன் தானே எடுக்கணும், ஃபயர் டைப் இல்லை நம்மகிட்ட. நம்ம முத்து இப்போ ஃப்ளேரியானா மாற போகிறான். மாறிட்டான். ஃபயர் டைப் மூவ்ஸே சொல்லி கொடுக்கலடா, அது நார்மல் டைப் அதான்டா இன்னும் இருக்குது. இருக்கட்டும். 25 லெவல் போதுமா? அது போதும். சண்டை போடலாமா தைரியமா? இது லெவல் 18 தான்டா இருக்கு. எங்க போய் சண்டை போடுற? டீம் ராக்கெட் கிட்ட. அப்போ கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்குமா? அதான் ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேரியானை ட்ரெயின் பண்ணுறேன். நீ ஆரம்பிச்சிட்டியா? ஜுபேட் போட்டேன். இவனை ஓகே. இந்த சுவிட்சை அழுத்திட்டுமா என்ன? இரு அடுத்து சுவிட்ச் அழுத்தட்டுமா? பார்த்தடி. ஒரே செகண்டா, சுவிட்ச் அழுத்திட்டேன். இப்போ தான் கீழே இறங்குறேன். கீழே இறங்கிட்டு ஃபஸ்ட்டு யாரை போடலாம்? ரைட் சைடில் இருக்கவனை போட்டோமா? ட்ரௌசி. மாச்சோப்புக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க? நம்ம கிட்ட இருக்கிறதுல சுற்றி கரெக்டாக இருப்பான். பெக்கு போட்டே அவனை முடிக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணோம்? அடுத்து லெஃப்டா? எவன்லாம் என்ன போடுறானோ அத்தனை பேர் அடி. டார்க் டைப் நார்மல் மேலே அஃபெக்ட் ஆகுமாடா? ஆகும். பர்சியூட். என்னடா இத்தலோண்டு குறையுது? தம்பி ஃபியரா செத்துடுச்சு. டோடுவும் செத்துச்சு. நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் இரு, அதை போயிட்டு டெபாசிட் பண்ணிடுவோம். டெபாசிட் பண்ணிட்டு ஹீல் பண்ணலாம். எப்படி கரெக்ட்? 2 தான் கரெக்டா பார்த்தியா? ஐயோ, இந்த செத்த நாய்ங்களெல்லாம் நான் எங்கே வச்சேன்னு தெரியல. எந்த பாக்ஸில்? பாக்ஸ் 9 நினைக்கிறேன். பாக்ஸ் 13 நினைக்கிறேன். சரி, அது எதுலேயும் ஒன்று இருக்கட்டும். செத்து போச்சுன்னா அது அவ்வளோதான், அது மறந்துடணும்.
அடுத்த இது கீழே போட்டுமாடா? போ நீ எங்கே இருக்க? அங்கதான் பண்ணீங்க சண்டை போட்டுருக்கீங்க. டீ இது என்னடா 5-on-5 டீ? இவனோட 5 போக்கேமான் வச்சுருக்கான். கிரைமருக்கு கிராசன் பாய்சன் அண்ணே இவனை விடுவோம். டீங்கப்பா ஒரே டேக்கரில் செத்து போயிடுச்சுடா கிரைமரு. எது வீனஸாரோட ஒரே டேக்கில் கிரைமர் நாக்காயிருச்சு. ஒழுங்கா சொல்றா. செகண்ட் ஃப்ளோர்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த இது பண்ண போகிறேன், அந்த வேகமாக போகிற இது. இது ரெக்கார்டிங்கில் தானே இருக்கு? எஸ். ஓகே. மூன்ஸ்டோன் ரெடியா? உனக்கு எப்படா போகுது? இந்த ஸ்பீடாக போகிறதுல இருந்து எப்படா வெளியே வர்றது? எந்த ஸ்பீடா போறதுலேருந்து? அந்த செகண்ட் ஃப்ளோரில் அந்த டெலிபோர்ட் ஆகிட்டே இருக்குமே, புஜுக்குன்னு போயிட்டே இருக்குமே, அதுலேருந்து எப்படா? கரெக்டாக வழி கண்டுபிடிச்சுவா. நானே கண்டுபிடிச்சிட்டேன், வந்துட்டேன். ஓகே வந்துட்டேன். இன்னும் ஒரு இது தான். ஓகே, இதுக்கு மேலே போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது, B1Fன்னு. எந்தெந்த இடம்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்கா அத்தனை அடி. லிஃப்ட்டுக்கு இதில் தானே தருவாங்க. குயிக் அட்டாக். நானதான் பாஸ் கிட்ட வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு. என்ன கேள்வின்னா, நம்ம ஈவி எடுத்திருக்கோம். நம்ம ஈவி அந்த எபிசோடு ஞாபகம் இருக்கா? ஈவியை ஃபஸ்ட்டு காட்டுவாங்கல்ல கேண்டோ ரீஜனில். அந்த எபிசோடில் அந்த ஈவியை தனியாக காட்டில் கட்டி போடுவாங்கல்ல அந்த குட்டி பையன். அந்த குட்டி பையன் பேர் என்ன? அதை வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணணும் யாராச்சும். யாராச்சும் ஆன்சர் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆன்சர் சொல்லணும்னு சொல்லலை, சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். அந்த பையன் பேர் எனக்கு தெரியும். தேர்ட் ஃப்ளோர். பாஸ்கே போயிட்டியா? அரே பாய், வெயிட் கரோ.
பால் மட்டும் நார்மல் ஸ்பீடு வச்சுக்கண்டாடி, குழப்பமாக இருக்கும். கீழே வரணும். ஓகே ஓகே, தலைவன்கிட்ட சண்டை போடணும். ஓகே, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த பையன் பேர்? எனக்கு தெரியாது. மிஸ்டி பிடிச்சி கன்ஃபியூஸ் பண்ணோம். ஏய் என்ன மாதிரி வாட்டர் டைப்பாக மாற்றிக்கூடா நல்லாயிருக்கும் அப்படின்பா. மறந்தே போயிட்டேன். அந்த எபிசோட் செம்மையாக இருக்கும். ஏன்னா அவனோட 3 அண்ணனுங்க 3 வச்சுருப்பானுங்க. இவன் மட்டும் தற்கொலை மாதிரி இதே வச்சுருப்பான், எது மாற்றுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் நிறைய ரீஜன் மாறின வாட்டி மேபி அவன் வளர்ந்த வாட்டி மாற்றிருப்பான் ஏதாச்சும், அந்த எஸ்பியானோவோ. ஆனால் அதை காட்டியிருக்க மாட்டாங்க, காட்டியிருந்தா நல்லாயிருக்கும். எங்கே இருக்க? அந்த கீ வாங்குறவங்க கிட்ட பேட்டில் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் இது பண்ணோம். பிபி இல்லைன்னா என்ன பண்ணோம்? ஜியோவானிட்ட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறேன். டீம் ராக்கெட் கேப்சர்ஸ் வேர்ல்டு, என்டர்பிரைஸ் இஸ் கோயிங். ஓகே ப்ரோ. ஆனிக்ஸ் பாய். முடிஞ்சு. ரைஹான் பாய். முடிஞ்சு. கேங்கஸ்கான் தலைவா முடிஞ்சு. இருப்பா, கேங்கஸ்கான் மட்டும் முடிஞ்சு. கேங்கஸ்கான் சிரிப்ஸ்கோப். இப்போ தான் நம்ம போய் பேய் பிடிக்க போகிறோமா? B1F போயிட்டு வெளியே. தலைவா யார் பண்ணியே? வேற ஒரு தொல்லடாடி. முத்து போ முத்து. முத்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுடா. ஏன்? நானும் செத்த உடனே தூக்கிட்டு போய் போட்டேனே உள்ளார. எங்க போகணும்? அந்த அடி வழியா தானே போகணும்? ஆமா, நான் மேலே போயிட்டு இருக்கேன். நான் வந்துட்டேன், அந்த இந்த வழிக்கு வந்துட்டேன். எப்படியும் பேய் தான் வரும். கோஸ்ட் டைப்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. எப்படியும் பிடிச்சி வைப்பான் ஊசாகும். அதான் நீ டைப்பு தான் தேவையில்லைன்ட்டியே. சரி அப்போ பிடிச்சி. ஆக்சுவலி நம்மளோட மெயினான டாஸ்க்கே அந்த இவனை போய் காப்பாற்றுறது தானே, ஃபுஜியை. எனக்கு கேஸ்லி வந்துருச்சு, குடிக்கிறேன். குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியாடா? ஒரு நோட்டிஃபிகேஷன் வைப்ரேட்டுக்கே ஃபோனு கீழே விழுது ப்ரோ. என்ன எனக்கு வைல்டு போக்கிமானா ஒன்று கூட வரலையே பேய்? ஏன் என்ன வருது? எதுவுமே வரலையே பேய். இவளுங்க தான் வரானுங்க, அக்காஸ் தான் சண்டை போடுறாளுங்க. ரிப்போர்ட் போட்டியா? இல்லையே, நான் எதுவுமே போடலையே. சரி அப்படியே போவோம், அதான் ஒன்று வரும். இந்த போக்கிமான் என்ன அதுவே அதுக்கு ஆணி அடிச்சுக்கிச்சு. நிறைய சுத்தம். புல்லு ஏதோ ஆகுது, புல்லுக்கு ஏதோ ஆகுது. ஐயோ, அதுக்கு தானே குறைஞ்சிக்குது புல்லு. போக்கிமான் சென்டர் போகணுமா? கேர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏன் கேஸ்லேயே வந்துருக்கு, பிடிக்கவா? குடி. கிரேட் பால். ஐயோ
ஐயோ ஹிப்னாசிஸ்லாம் போட்டுருச்சு. எங்கடா இருக்க? இப்போதான் நான் அந்த இந்த ஸ்பாட்டுக்கே வரேன்டா. அந்த பியூர் ஸ்பாட், பியூரிஃபைடு ஸ்பாட். மேலே வரணுன்னா அந்த இந்த ஒரு அக்காவை போட்டு தரணும்ல. ஹாண்டர் வச்சுருக்கனால போட்டுட்டேன். வெரி குட். போட்டுக்க. மேரோ வேக்குக்கு வராது. ஷோ மேரோ வேக்கு வரணுன்னாலும் எத்தனை பேரை சுற்றிட்டு வரணுமா? கே ரேசர் லீஃப். மேல வைக்க முடிச்சிட்டேன். டக்கு வர்றேன். மேல வா டக்குன்னு வா. கிளிப்ஸு வெறும் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுறதா இல்லை? ஹலோ ஹலோ சொல்லு. கிளிப்ஸு டாக்குமெண்ட்டாக அனுப்புகிறதா இல்லை எப்படி? முடிச்சிட்டியா? டாக்குமெண்ட்டாக அனுப்புட்டா ரேர் கேண்டி இதெல்லாம் யாருக்கு வேணும்? பி கான் இன்ட்ரூடர்ஸ். இட் வாஸ் அ மேரோ வேக். ரேசர் லீஃப் சூப்பர் எஃபெக்டிவ். மேரோ வேக் முடிச்சிட்டேன்டா. ஏன்டா இப்பதான் அடுத்தது என்ன முடிச்சிட்டியா? பண்ணும்? டக்குன்னு வர. மேலே வந்துட்டுமா? மேலே ராக்கெட்டை போட்டுமா? போ டக்குன்னு போ. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூபேட் ஒன்று காலி. அடுத்த ஜூபேட்டுக்கு யார்? முத்து பாய். குயிக் அட்டாக். கோல் பேட்டுக்கு குயிக்கட். கோல் பேட் சாக மாட்டேங்கிறோம் அசால்ட்டா. ஓகே போக்கேமேனை மாற்றுறேன் நான். புள்ளையே ஓடுறேன். என்னடா கண்டிப்பாக ஹைப்பர் பொஷன் சூப்பர் பொஷன் போடணும். காஃபிங். ஸ்மோக் ஸ்க்ரீன். குயிக் அட்டாக். Quick attack is disabled. Bro. இந்த டிசேபிள் பண்ண மூவ் தவிர வேறு எதுவும் என்கிட்ட இல்லையே. எதுவுமே இல்லையா? இப்போ நான் ஃபுல்லாக மாற்றிடுறேன். இல்லை அடிக்கிற மாதிரி மூவே இல்லையே முத்துக்கிட்ட. புரியுதா?
இன்னும் ஒருத்தன் தான். விங் அட்டாக்லாம் பண்ணுறானுங்கடாடி, பயங்கரமான ஆளுங்க. ஓகே, ஃபுஜியை காப்பாற்றியாச்சு. நீ காப்பாத்தியாச்சா? அப்ப வெளிவா. இது இதோட முடிய போதும். அடுத்து இதா பண்ணிட்டு கடைக்கு ஃபுஜியோட முடிவா. வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ளூட் வாங்கிட்டேன். போகிமான் சென்டருக்கு முன்னாடி வா. இப்போ சென்டர் போயிட்டு ஹீல் பண்ணிட்டேன், வெளியே வந்து நின்றுட்டேன். பண்ணிக்கோ.